ஒரு நல்ல நகைச்சுவை சொல்ற போது அதை உள்வாங்க மாட்டேங்கிறாங்க. அடுத்த தலைமுறையை சார்ந்தவங்க உள்வாங்கிறது இல்லை. அதே போல அவர்களுக்கு இலக்கியத்தை வந்து கொண்டு போய் கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்கு. நான் கூட பல இடங்கள்ல சொல்லிட்டு இருக்கேன். பல இடங்கள்ல என் மந்திரிகள் சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். என்ன வேற ஒன்றும் இல்லை. இப்ப ஒரு பொறியாளர், ஒரு மருத்துவர், ஒரு வேளாண்மை படிக்கிறவர், இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிக்கக்கூடிய மாணவர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா கட் ஆஃப் மார்க்ஸில் தேர்ந்தெடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கோம். நீங்கள்லாம் அப்படி தான் வந்திருப்பீங்க. இந்த கட் ஆஃப் மார்க்கில் தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்க சப்ஜெக்ட் என்ன வச்சுக்கிறாங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சுருக்காங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த கட் ஆஃப் மார்க்கில் தமிழ் மதிப்பெண்ணையும் சேர்த்தால் அல்லது அவரவர் தாய்மொழி, வேற ஒன்றுமே இல்லை. ஆஸ்திரேலியாவில் அவன் தாய்மொழி படிச்சிருந்தா வேலைக்கு முன்னுரிமைங்க. தெரியுமா உங்களுக்கு? தாய்மொழி படிச்சிருந்தா ஸ்டார் கொடுக்குறாங்க. இந்த முன்னுரிமை நம்ம தமிழ்நாட்டில் வரணுங்கிறதுக்காக இந்த கட் ஆஃப் மார்க்கில் தமிழை சேர்க்கணும். ரொம்ப போராடி பேசி 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 ஜெர்மன்லையும் ஜப்பான்லையும் இருக்க மாதிரி ஒருவர் மருத்துவம் படித்தாலும் அவங்க நாட்டு பழைய இலக்கியம் படிக்கணும், பொறியியல் படித்தாலும் பழைய ஏன்சியன் லிட்ரேச்சர் படிக்கணும். அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் செய்யணும்னு பேசி 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 இப்போ அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரிகளில் தமிழ் பேப்பர் வந்துருச்சு. தெரிஞ்சுக்கங்க. ஒரு தேர்வு வந்து தமிழ் தேர்வு எழுதுனா ஒரு தமிழ் பேராசிரியரை நியமிச்சிருக்காங்க. இது வேணும். தமிழ் படிக்கிறதுங்கிறது சும்மா சம்பளத்துக்காகவோ ப்ரமோஷனுக்காகவோ கிடையாதுங்க. உயிருக்காக நமக்கு ஒரு மகிழ்ச்சி வரணும்னா எப்படி வரும்? நம்மளை அறியாமல் அந்த ஒரு செய்தியை ஒரு கேள்விப்பட்ட உடனே அதை ரசித்து மகிழணும். அதுகளுக்கு நம்ம பிள்ளைகளை பழக்கணும். ஒரு சின்ன ஜோக்கு சொன்னால் கூட அதை கேட்டு சந்தோஷப்படுற அளவுக்கு அவங்கள இப்போ பற்றியா அவங்க சொன்னாங்கல்ல, அது என்னன்னு அவங்களுக்கு புரிஞ்சுதா அப்படி கேட்கணும். அதுக்கு ஓரளவு தொலைக்காட்சிகள் நமக்கு துணை இருக்குது. நம்ம இதை இல்லைன்னு சொல்லக்கூடாது. இருந்தாலும் நம்ம மீண்டும் மீண்டும் அதை வலியுறுத்தணும். வெளிநாடுகள் வர்ற போது 1000 கஷ்டங்கள் இருக்குங்க, உங்களுக்கு தெரியும். அந்த கஷ்டங்களை எல்லாம் விட்டுட்டு தாண்டி வர்றோம்னா என்ன தெரியுமா? எல்லாரையும் இங்கே பார்க்குறோம். ஒரு பக்கம் கன்னியாகுமரி, ஒரு பக்கம் சென்னை, ஒரு பக்கம் ராமநாதபுரம், இந்த பக்கம் கம்பம், தமிழ்நாடு முழுவதையும் தமிழ் சங்கங்களில் பார்க்குற வாய்ப்பு நாம் மொழியால் இணைகின்றோம் என்ற ஒரு உண்மை நமக்கு கிடைக்கும். அனைவருக்கும் என்னுடைய அன்பு பாராட்டி உங்கள் பணியை இங்கே எல்லாரும் வேலைக்கு வந்தோம். வேலைக்கு வந்ததோடு மட்டுமல்ல, வந்த இடத்துல நம் மொழியை, நம் பெருமையை உலகுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் என்ன செய்யறோம்? தமிழ் சங்கங்கள் வச்சுருக்கோம், தமிழ் பள்ளி நடத்துகிறோம், எல்லாமே சொல்கிறோம். ரொம்ப இந்த பணியில் ஈடுபடக்கூடியவங்களை நான் ரொம்ப பாராட்டிட்டு, முக்கியமாக என்னை அறிமுகம் பண்ண வினோதா அவர்கள் என்னை பற்றி தான் சொன்னாங்க. அவர் பேராசிரியர் சொன்னான்னு நீங்கள் பேசாமல் இருந்தீங்க. அவர் 65 பேர் அவர்கிட்ட எம்ஃபில் பட்டம் வாங்கியிருக்காங்க. அதனால இதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கும். 16 பேர் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. வாங்கி போகிறாங்க. 30 புத்தகம் எழுதியிருக்காங்க. அவங்க ஒரு 2 விஷயத்தை விட்டுட்டாங்க. ரஜினி முருகன்ல அப்பா கதாநாயகன் நடிச்சுக்கார், சிவகார்த்திகேயனுக்கு நடிச்சிருக்காருன்னு குழந்தைகள் உட்பட அப்படியா? இது இங்கே மட்டும் இல்லை, இது கல்லூரிகளிலே நடக்குது. என்னுடைய அந்த கல்வி பெருமையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே மௌனாஞ்சலி மாதிரி கருவாங்க. அப்புறம் திடீர்னு இவர் தான் பிகில் படத்துல அந்த மகாநாயகர் ஒரு இலக்கிய கோயிலில் பேசி இறங்கினப்ப எல்லாரும் கை கொடுத்தாங்க. ஒருத்தர் கையை விடவே இல்லை. எனக்கு கண்ணு கலங்கிருச்சு. என்ன ஒரு இலக்கிய ஆர்வம்! பரவாயில்ல பரவாயில்ல இல்லை, இந்த கையில் தான் நீங்கள் நயன்தாரா பிடிச்சிக்கிட்டு வந்தீங்க. நீங்கள் கையை கழுவக்கூடாது.
நான் சொல்ல நமக்கு தெரிஞ்சது வந்தால் சந்தோஷப்படுவோம், அவ்வளோதான். நமக்கு தெரியாத இலக்கியமா, நமக்கு தெரியாத இலக்கணமா சொல்லுங்க. அல்ல மகிழ்ச்சியா ஒவ்வொரு செய்தியும் கேட்குறப்ப நமக்கு ஒரு பெருமையாகவும் இருக்குது. அதே போல் நல்ல தமிழை கேட்குறப்ப நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும். இன்னொன்று தமிழுக்கு என்ன தெரியுமா சிறப்பு? அது ரொம்ப கடுமையாக அப்படி வலிமையாக அப்படிலாம் இல்லைங்க. நமக்கு கஷ்டம் வந்தால் கூட தமிழ் வந்து நம்முடைய அந்த கஷ்டத்தை ஒரு நிமிஷம் அப்படி ஃபோன் ஊதி விட்டுரும். அதனால் திருவள்ளுவர் சொன்னார், இடுக்கன் வருங்கால், நான் இந்த ஊரில் திருக்கணும் இல்லையா, இடுக்கன் வருங்கால் இங்கே போதும் சொன்னீங்கல்ல, போதும். அப்படின்னா என்னன்னா கஷ்டம் வர்றப்ப சிரிங்கிறார். நமக்கு இது கேட்டால் சிரிப்பு வருது. என்னையா கஷ்டம் வந்தால் அழுவாங்களா சிரிப்பாங்களா? அப்படி இல்லைங்க. துன்பமர் வேலையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவரும். சரிங்க. பாம்பு வந்து கடிக்கையில் பாழும் உயிர் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு அப்படின்னு கண்ணாசன் ஒரு கேள்வி கேட்பாரு. அது அந்த படத்துக்காக எழுதும். கஷ்டம் தான் சிரிக்க முடியுமான்னு கேட்குறான் அந்த கதாநாயகன். ஏன்னா அவன் பாவம் ஒரு நாடக கலைஞன். ராஜபாட்டரங்கரைன்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? பார்க்கலன்னாலும் பரவாயில்ல, இப்போ எல்லாம் அப்படி பண்ணா ராஜபாட்டரங்கரை பண்ணுறோம். அது மட்டும் இல்லைங்க, அப்படி படமெல்லாம் பார்க்குறப்ப அதில் அழுக வந்தால் அழுகணும், சிரிப்பு வந்தால் சிரிக்கணும். இப்போ ரெண்டும் இல்லை, நியூட்ரலாக உட்காந்துருக்காங்க. அதுதான் எனக்கு கவலையாக இருக்குது. அதோட சும்மா இருந்தால் கூட பரவாயில்ல. ராஜபாட்டு இருக்கிறது தான் பார்த்துட்டு இருக்கிறானே, இந்த அம்மம்மா தம்பி என்று நம்பின்னு அந்த பாட்டு அப்படி பாடுற போது கண் கலங்கி இப்படி பார்க்குறப்பே நமக்கு அழுகு வருது. தங்கை என்னும் இளைய கன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி, அவள் கொண்டவனை பிரிந்து வந்து கோலம் கொண்டு நிற்பதற்கு கண்டவனை இன்னொருவன் சாட்சின்னு சொல்லி அழுவான். அதை பார்க்குறப்ப நம்ம கலங்கணும், கண் கலங்கணும். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கப்ப என் பக்கத்தில் ஒருத்தர் ஊருக்கு வச்சு கற்கருன்னு எனக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. கோபத்தோடு அவனை திரும்பி பார்த்தேன். அவன் என்ன சொல்ல, இதுக்குதான் வந்தேன், நீ மூக்குத்தீங்க மூக்குத்தீங்கதான். இது இந்த போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்குல்ல, என்னது குழந்தைகளை கொண்டு போறீங்களா? கொஞ்சம் உட்காந்துருங்களேன். கல்யாண வீட்டில் தான் இருக்கக்கூடாது. கல்யாண வீட்டில் பேசுறதுங்கிறது ஒரு தற்கொலை முயற்சி. நான் பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க. நாங்களாம் பேசிக்கிட்டு இருக்கோம். சமீபத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். 3000 பேர் வந்துருந்தாங்க. நான் தான் பேச்சாளர். 3000 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் உட்காந்துட்டேன். இனிமேல் கல்யாண வீட்டில் கொடுத்தா போகக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன்ல. இன்னொரு கல்யாண வீட்டில் கூப்பிட்டு நான் சொன்னேன், யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு. அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ பற்றி உங்களுக்கு தெரியாது. அதே தான் நடக்குது. இங்கேருந்து போடியும் இருக்கு. அங்கே ஹேண்ட் மைக்கை கொடுத்து பொண்ணு தாலி கட்டியாச்சு. பெரியோர்களே தாய்மார்கள் 2 வார்த்தை தாங்க சொன்னேன். 300 பேர் மேடைக்கு ஓடி வந்து கொடுத்துட்டு என்னை தள்ளிக்கிட்டே போகிறாங்க. அப்படி இல்லை, இப்படி இல்லை, இன்னிட்டு இல்லை, அன்னிட்டு இல்லை. நான் விடலை. தமிழ் படித்தேன் பாருங்க. அங்கே 10 பாட்டு, இங்கே 8 தொகை, இங்கே குறுந்தொகை. ஏன்னா பெருந்தொகை வாங்கிட்டேன் பேசுறதுக்காக. அந்த கூட்டத்தில் ஒரு கிழவி என்னை வந்து இப்படி தோளில் தட்டி அந்த ரூம்குள்ளே போய் பேசி அவர் தான் பேர் ஒருத்தர் அங்கே போய் பேசுது. அது எவ்வளோ நல்ல கிழவி பார்த்தீங்களா? தனியாக பேசுகிறவன் இங்கே பேசுகிறேன்னா அங்கே பேசுகிறேன்னா யாருக்கு நான் எங்கள் வீட்டில் உட்காந்து பேச மாட்டேன். சரி, அந்த துன்பம் வந்துட்டா இடுக்கன்னு வருங்க. அது நகுகன்னா என்ன தெரியுங்களா? அவர் என்ன ஏன்னா கஷ்டம் வந்தால் சிரிங்கன்னு நான் சொன்னார். அதுவே அவர் சொன்னார், அப்படி பழகிட்டா அதனை அடுத்தூர்வது அகுதொப்பதில். அதான் முழுத்திருக்கிறேன். முழுத்திருக்கிறேன் தெரிஞ்சுக்கேன். இடுக்கன் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வது அகுதொப்பதில். நீ துன்பம் வருகிற போது, வருத்தம் வருகிற போது சிரிக்க பழகிவிட்டால் அதை அடுத்து வருகின்ற எது வந்தாலும் உன்னால் சமாளித்து விட முடியும். இதுதாங்க அந்த திருக்குறள். இதை நாம் தெரிஞ்சுக்கணும்.
இப்போ கூட சென்னையில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சோடனே பயங்கரமாக தண்ணி வந்து போன ஆண்டு இந்த ஆண்டுலாம் பார்த்தா நான் போய் அப்படி நேரத்தில் போய் சென்னையில் போய் மாட்டிக்க நான் மதுரையில் தான் குடியிருக்கேன், பேசாமல் இருக்க வேண்டியதானே. என் நண்பர் ஒருத்தர் கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்டு, அவர் அமெரிக்காக்கார் தான், அவர் அமெரிக்காவில் வைக்காம கல்யாணத்தை சென்னையில் வச்சு எப்படி பொண்ணு வீட்டுக்கு போயிட்டேன் நான். அவங்க மேடவாளத்துக்கு இருக்காங்க. 3 நாள் மழையில் மிதக்குதுங்க அப்படியே சென்னை. பொண்ணு வீட்டு மேடவாக்கத்துல பேருதே மேடவாக்கம், அது பல்லவாக்கம். அங்கேயும் தண்ணியில் மாட்டி காரு அப்படியே மிதக்குது. தெரியும், நான் ஒரு ஏழைக்கு எந்த இனோவா கார் தான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப பேருக்கு புரியல, பரவாயில்ல. கார் மிதக்குது, டிரைவர் படம் ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு இருக்காரு. இந்த கண்ணாடி எல்லாம் தண்ணி வந்துருச்சுங்க. பயமாக தான் இருக்குது, எதில் போய் போதோ எங்கே இழுத்துட்டு போதோன்னு. அப்படி நேரத்தில் ஒருத்தர் குறிஞ்சி போட்டுட்டேன் மெசேஜ். என்ன போட்டுட்டான் தெரியுமா? கழுத்தளவு தண்ணிக்குள்ள ஒருத்தர் நிற்கிறா, வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு, கழுத்தளவு தண்ணியில் நிற்கிறா. அப்போ சொல்றா, எப்படி இந்த பிளாட் வாங்கினப்ப 10 அடியில் தண்ணின்னு சொல்லி விட்டா, மேலையா கீழையான்னு சொல்லாம போயிட்டாங்க. இப்போ கழுத்தளவு தண்ணியில் மிதக்க எனக்கு இதை பார்த்த உடனே சிரிப்பு வந்துருச்சுங்க. நானே மிதந்துட்டு தான் இருக்கேன். அதில் பல கணவன்மார்கள் தைரியமா, ஆமா நான் தண்ணியில் தான் இருக்கேன் அப்படி சொல்றாங்க. அன்னைக்கு மாதிரி தைரியமா யாரும் பேசுறதில்லை, இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாம் தண்ணியில் தான் இருக்கான். அது பாருங்க, அப்படி நேரங்களில் கூட நமக்கு ஒரு வகையான சந்தோஷம், மகிழ்ச்சி வருது.